இலங்கை தீவில் தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற படுகொலையைப் போல வரலாற்றில் எங்கும் நிகழ்ந்ததில்லை. தமிழ் பெண்கள், கர்ப்பிணி பெண்களுடைய அந்த கர்ப்பஸ்திரீகளுடைய வயிற்றை பயனட்டால் கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து மண்ணிலே போட்டார்கள். ஹிட்லர் காலத்தில் கூட நடக்காது. ஆகவே அப்பாவி தமிழர்கள் சக்கரை கொல்லப்பட்டார்கள். இளம்பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள். 90,000 விதவைகள் இருக்கிறார்கள். இன்னும் 95,000 பேர் எங்கே போனார்கள் என்று காணவில்லை. மிக கோரமான இனப்படுகொலை அங்கு நடைபெற்றது. அது மே 17, 18 தேதிகளில் தான் அது உச்சத்திற்கு சென்றது. இந்திய ராணுவ தளபதிகள் இதை தடுக்க வேண்டும் என்று சுற்றிலும் ஒரு கார்டன் போட்டு, ஒரு ராணுவ வளையம் போட்டு, சிங்கள ராணுவம் உள்ள நெருங்கினா சுட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இவ்வளவு பாதுகாத்தாங்க. பிரபாகரன் ராஜீவ்காந்திக்கு எங்கள் ஒப்பந்தத்துக்கு மீறி ஆயுதம் இல்லாமல் போன எங்கள் 17 தளபதிகளை கைது பண்ணி வச்சிருக்காங்க, அவங்களை விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டு மன்னிக்க முடியாத துரோகத்தால் சிங்கள அரசுக்கு ரடார்கள், ஆயுதங்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்ததை ஈழத்தில் ஏற்பட்ட துயரத்திற்கும் ஈழத்தில் நேர்ந்த இனப்படுகொலைக்கும் இந்திய அரசுதான் முழுக்க பொறுப்பாளி ஆவார்கள். மனித உரிமைகளை நசுக்குவதோடு ஒரு இனத்தை அழிக்கின்ற விதத்திலே இந்திய அரசு பச்சை துரோகம் செய்தது. இன்னும் 2-3 சம்பவங்களை சொல்ல முடியும். நேரம் இல்லாத காரணத்தினால் என்னால் சொல்ல இயலவில்லை. பிரபாகரனை சுட்டு கொன்றுவிடு என்று இந்திய அரசு உத்தரவிட்டது என்று தீட்சித் சொன்னதை ஹர்கிரத் சிங் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வருகிற இடத்திலே shoot him. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தையே நாசமாக்க போன ஸ்டெர்லைட் தச்சாலை எதிர்த்து இடைவிடாது போராடி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அங்கு வாதாடி அதனை நிரந்தரமாக மூடும் தீர்ப்பை பெற்று உச்சநீதிமன்றத்திலும் போய் நான் வாதாடி மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு நிரந்தரமாக மூடுகிற தீர்ப்பையும் பெற்றுத்தந்த என்னை சந்திக்க அந்த ஸ்டெர்லைட் நிறுவனர் அனில் அகர்வால் தலைகீழாக நின்றார். ஒரு 10 நிமிடம் பார்க்க வேண்டும் என்று தூதுவிட்டு பார்த்தார். நான் சந்திக்க அதை அகற்றுகிற முயற்சியிலே ஊராக சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் தோழர்களோடு ஈடுபட்டவன்கிற முறையில் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சாதித்ததைப் போல பிரிதொரு கட்சி தமிழ்நாட்டில் சாதிக்கவில்லை என்பதை நான் கம்பீரத்தோடு சொல்ல முடியும். நான் வாரிசு அரசியல் கொண்டு வரவும் இல்லை. கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி 106 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு ரகசிய வாக்கெடுப்பு, அதில் 104 பேர் துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்து திணித்த முடிவு. நான் விரும்பிய முடிவு அல்ல. நான் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவும் இல்லை, வார்ப்பிக்கவும் இல்லை, அதை வரவழைக்கவும் இல்லை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு தீவிர தமிழ் தேசியவாதியும் கூட. முன்னா காலத்தில் தமிழ் தேசியம்லாம் நீங்கள் பேசின அளவுக்கோ இல்லை திருமாவளவன் அவர்கள்லாம் இணைஞ்சு பேசின அந்த வீரியமான பேச்சு இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பேசுறது இல்லையே, ஏன் சார்? நாம் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். நேற்று காலையில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தார் மட்டுமல்ல, பெரிய படிப்பாளி பூண்டி துளசையா வாண்டியார். அவர் நிறைய நூல்கள் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதியிருக்கார். அவர் என் மேலே அளவு கடந்த அன்பு கொண்டவர். அவர் காங்கிரஸில் ஜில்லா காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்து, ஜில்லா காங்கிரஸ் தலைவராக இருந்து, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, பெருந்தலைவர் காமராஜருக்கு மிக உற்ற நண்பரும் கூட. அவர் என் மீது ரொம்ப ஒரு முறை அவருடைய தலைமையில் பொன்னியின் செல்வன்கிற தலைப்பில் 1.5 மணி நேரம் அங்கே தஞ்சாவூர் ஒரு இலக்கிய மன்றத்தில் பேசுகிறேன். அதுக்கு தலைமை தாங்கினார். அவருக்கு பேச்சு பிடிக்கலைன்னா இந்த துண்டு எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு வரான். ஓகே, என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் பேச்சு முடித்து கேட்டேன், அப்படி இருந்து தலையில் போட்டுக்கிட்டேன். இல்லை, வச்சகன் மாறாமல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார்.
அதில் இருந்து அவர்களோடு இந்த நட்பு. அதனால் அவருடைய நினைவு நாள் நேற்று. அதற்காக போய் பேச போனவன் முள்ளிவாய்க்காலை பற்றி முதல்ல 15-20 நிமிஷம் பேசிட்டு, இப்படிப்பட்ட கோரமான இனப்படுகொலை உலக வரலாற்றில் அர்மீனியாவில் நடந்தது, காங்கோவில் நடந்தது, பல நாடுகளில் நடந்தது. ஆனால் இலங்கை தீவில் தமிழ் ஈழத்தில் நடைபெற்ற படுகொலையைப் போல வரலாற்றில் எங்கும் நிகழ்ந்ததில்லை. தமிழ் பெண்கள், கர்ப்பிணி பெண்களுடைய அந்த கர்ப்பஸ்திரிகளுடைய வயிற்றை பயனிட்டால் கிழித்து உள்ளே இருக்கக்கூடிய திசுக்களை எடுத்து மண்ணிலே போட்டார்கள். ஹிட்லர் காலத்தில் கூட இப்படி நடக்கலை. 137,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் அமைத்த 3 குழு, உண்மை கண்டறியும் குழு, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்புனார். மார்சுகி டாரிஸ்மன், ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சுக்கா. அதில் 1,37,000 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அவங்களே அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவத்தை எழுதும்போது அதுக்கு முதல்லிருந்து கொல்லப்பட்டவர்கள் எழுதுகிறாங்க. அப்படி முள்ளிவாய்க்காலில் போகும்போது பல பேர் உறவினர்கள் கூட கீழே சாக கிடக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை, பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் செய்ய வந்த டாக்டர்களுக்கு அனஸ்தீசியா இல்லாமலே ஆடு மாடு வெட்டுற கத்திகளை வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது அப்படியே அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் இதை ரெக்கார்டு பண்ணியிருக்கு. நான் பிரசல்ஸில் நடந்த ஈழத்தமிழர் மாநாட்டில் இதை நான் முழுசு கோட் பண்ணியிருக்கிறேன். அங்கே யூரோப்பியன் யூனியனுடைய எம்பிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள், அதாவது மருத்துவமனைகள் மீதே குண்டு வீச்சு. ஆகவே அப்பாவி தமிழர்கள் லட்சக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள். இளம்பெண்கள் நாசமாக்கப்பட்டார்கள். 90,000 விதவைகள் இருக்கிறார்கள். இன்னும் 95,000 பேர் எங்கே போனார்கள் என்று காணவில்லை. மிக கோரமான இனப்படுகொலை அங்கு நடைபெற்றது. அது மே 17, 18 தேதிகளில் தான் அது உச்சத்திற்கு சென்றது. எந்த கூட்டத்திற்கு போனாலும் செய்தி ஏடுகளில் அதை போடுவதில்லையே தவிர ஒரு 20 நிமிடமாவது இது பற்றி பேசாமல் எந்த கூட்டத்திலும் நான் பேசி வந்ததில்லை. நான் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறேன். இந்த கேசட்டுகள் தயார் பண்ணேன். இப்பயும் ஒரு கேசட் தயார் பண்ணிட்டு இருக்கேன், ஒளிப்பேழை. கண்டிப்பா அது முழு வரலாற்றிலே என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, முழுக்க அவர்கள் தனி அரசு ஆண்ட காலம், பிறகு போர்த்துகீசியர்கள் கைப்பற்றியது, ஒல்லாந்தர்கள் கைப்பற்றியது, பிறகு பிரிட்டிஷார் கைப்பற்றியது. பிரிட்டிஷார் நிர்வாகத்துக்காக தனித்தனி தேசமாக இருந்த சிங்கள தேசத்தையும் தமிழ் தேசத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு நாடு என்று சொல்லிவிட்டு முழு நிர்வாகத்தையும் சிங்களவனிடம் ஒப்படைத்துவிட்டு 48ஆம் வருடம் பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியேறி சென்றார்கள். அதன் பிறகு சிங்களவர்களின் அடிமை நுகத்தடியிலே தமிழர்கள் பூட்டப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டார்கள், கல்விச்சாலைகளிலே ஓரங்கட்டப்பட்டார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் போயிற்று, தமிழர்கள் வழிபடுகிற தலங்கள் கோவில்கள் உடைக்கப்பட்டன. இதை எதிர்த்து தந்தை செல்வா தலைமையில் அறவழியில் போராடினார்கள், உண்ணாவிரதம் இருந்தார்கள், ஊர்வலம் போனார்கள். அங்கெல்லாம் போலீஸும் இராணுவமும் தாக்கி பல பேரை கொன்றது. ஆக அறவழியிலே இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி ஒரு காலம் இங்கு நீதி கிடைக்காது என்ற நிலையில் 1976ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி பன்னாகம் வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா அனைத்து தமிழமைப்புகளை ஒன்று சேர்த்து வட்டுக்கோட்டை பிரகடனம் என்று அறிவித்து சிங்களவர்களோடு இனி சகவாழ்வு சாத்தியமில்லை, சுதந்திர தமிழ் இறையாண்மையுள்ள தமிழீழம்தான் தமிழர்களுக்கு ஒரே விடிவு காலம், இனி இளைஞர்கள் இதை முன்னெடுத்து செல்லட்டும் என்று அந்த பிரகடனத்திலே, வட்டுக்கோட்டை பிரகடனத்திலே அறிவித்தார். வல்லட்டித்துறையிலே வேலுப்பிள்ளை பார்வதி அம்மாளுக்கு பிறந்த பிரபாகரன் 15வது வயதில் சின்ன குழந்தைகளை கொதிக்கும் தாரிலே சிங்கள போலீசார் தூக்கி வீசி அந்த குழந்தைகள் துடிதுடித்து மாண்டன என்ற செய்தியை கேள்விப்பட்டு மனம் உடைந்தவராக, இவர்கள்ட்ட போய் அறப்போராட்டம் நடத்தினா இப்படிதான் கொள்வான், நாம் ஆயுதம் ஏந்துவதை தவிர வழியில்லை என்று உலகத்திலே பல நாடுகளிலே எப்படி விடுதலைக்காக ஆயுத போராட்டம் நடந்ததோ அந்த வழியை பின்பற்றுவதென்று அவர் ஆயுத போராட்டத்தை தொடங்கி புதிய புலிகள் என்ற பெயரிலே அமைப்பை வைத்திருந்து அதற்கு பிறகு 75ஆம் வருடம் மே மாதம் 5ஆம் தேதி தமிழ் ஈழ விடுதலை புலிகள், லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் என்று அதற்கு பெயர் வைத்து அமைப்பை நடத்தி போர்க்களங்களிலே, பல போர்க்களங்களிலே சிங்கள இராணுவத்தை வென்று கரும்புலிகள் என்ற அமைப்பை உருவாக்கி
அதற்கு ஜூன் 5ஆம் தேதி அது 1984ஆம் ஆண்டு கேப்டன் மில்லர் ஒரு பெரிய வாகனம் நிறைய வெடிகுண்டுகளை வைத்துக்கொண்டு அங்கே சிங்கள இராணுவ முகாம் மீது போய் தகர்த்து அவரும் அவரும் கருகி மடிஞ்சிருப்பார். அத்தனை வீரர்களும் இறந்தார். இதற்கு பிறகு 87 நயவஞ்சகமாக பிரபாகரனை அழைத்து கொண்டு வந்து அசோகா ஹோட்டலில் அடைத்து வைத்து ராஜீவ்காந்தி சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் நாங்கள் இலங்கையோடு ஒப்பந்தம் போட போகிறோம் என்று அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்து பாரசிங்கமும் பிரபாகரன் வந்த இடத்தில் JN தீட்சித் கொண்டு வந்து கொடுத்தார். முதல்ல அந்த ஒப்பந்தத்தை வாய்ச்சி பார்த்தா இது நம்மளை அடிமையாக்குற வேலைன்னு நினச்சி அவர் ஒத்துக்கிடலை. தலைவர் ராஜீவ்காந்தி சொன்னார், இப்போ ஒத்துக்கிடுங்க, பேருக்கு கொஞ்சம் ஆயுதங்களை ஒப்படைச்சிருங்க. ஓகே. அதன் பிறகு உங்களுக்கு மாதம் 50 லட்சம் உங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஈழம் நாங்கள் தர்றோம் அப்படின்னு பிரதமர் ராஜீவ்காந்தி சொன்னார். இந்தியாவை எதிர்ப்பது என்பது அது மிகவும் தவறான முடிவாயிரும். இந்திய இராணுவத்தை எதிர்ப்பது வேறு வழியில்லை. இந்த வல்லரசு இந்த ஒப்பந்தத்தை எங்கள் மீது திணித்து விட்டது என்றுதான் ஆகஸ்ட் 4 சுதுமலை கூட்டத்திலே பிரபாகரன் சொன்னார். ஆனால் ஒப்பந்தத்தின் மை ஈரம் காய்வதற்குள்ளாக ஜெயவர்தனே சொன்னார், வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது ஒரு காலம் நான் நடத்த விடமாட்டேன். கேசி பந்து அதை சொல்லும்போது பக்கத்தில் மேடையில் உட்கார்ந்துருக்கார் இராணுவ அமைச்சர். ஆகவே ஒப்பந்தத்தை கிழித்து குப்பத்தொட்டியிலே போட்டது சிங்கள அரசு. 57 போட்ட ஒப்பந்தத்தை எப்படி கிழித்து போட்டதோ, தந்தை செல்வாவும் பண்டாரநாயகாவும் போட்ட ஒப்பந்தம், 65 தந்தை செல்வாவும் சேனநாயகவும் போட்ட ஒப்பந்தம் எப்படி குப்பையிலே எறிந்ததோ, இந்திய ஒப்பந்தத்தையும் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு சிறு காலம் கழித்து சற்றும் எதிர்பாராத விதத்தில் 17 விடுதலை புலி தளபதிகள், முக்கியமாக குமரப்பா புலேந்திரன் அவர்கள் இந்தியாவிலே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்துச் செல்வதற்காக கடற்புறா என்ற படகிலே வந்தார்கள். சிங்கள கடற்படையை அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தது. அவர்களை எதிர்த்து அவர்களை ஒரு துப்பாக்கியை கூட நீட்டல், அவங்ககிட்ட ஆயுதமும் கிடையாது. இவர்களை கொண்டு போய் பலாரி விமான தளத்திலே ஒரு அரங்கத்திலே வைத்து பூட்டிய போது இந்திய இராணுவ தளபதிகள் இதை தடுக்க வேண்டும் என்று சுற்றிலும் ஒரு கார்டன் போட்டு ஒரு இராணுவ வளையம் போட்டு சிங்கள இராணுவம் உள்ள நெருங்கினா சுட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இவ்வளோ பாதுகாத்தாங்க. பிரபாகரன் ராஜீவ்காந்திக்கு எங்கள் ஒப்பந்தத்துக்கு மீறி ஆயுதம் இல்லாமல் போன எங்கள் 17 தளபதிகளை கைது பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களை விடுதலை பண்ண ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டார். தீட்சித் என்ன சொன்னான்னா, நம்ம போடுற இடைக்கால நிர்வாகத்துக்கு பிரபாகரன் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. கிழக்கு மாகாணத்தை தவிர்த்து உங்கள் குழு தயாரிச்சிருந்தாங்க, கிழக்கை பிரபாகரன் வந்து பிரிக்க வேண்டும் என்பதற்கு, அதனால் அவர் கையெழுத்து போட மாட்டேன்னாரு. இப்போ இந்த 17 பேரையும் கொழும்புக்கு அனுப்புனா முக்கிய தளபதிகள், பிரபாகரன் வழிக்கு வருவார், நம்ம இந்தியன் ஆர்மி கார்டனை வித்ட்ரா பண்ணிடுங்க. இந்தியன் ஆர்மி கார்டனை அக்டோபர் 5ஆம் தேதி வித்ட்ரா பண்ண உடனே அந்த சிலங்கன ஆர்மி ஓடி பாஞ்சி வந்தாங்க, துப்பாக்கி ஈட்டி முனைகள் பொருத்தப்பட்ட துப்பாக்கிகளோடு. இவங்க அத்தனை பேர் சைனடு குப்பியை கடிச்சாங்க. 12 பேருக்கு தான் முழு குப்பி இருந்தது, 5 பேருக்கு அரை குப்பியை கடிச்சதுனால அவங்க குற்றுயிரும் குறையருமா உயிரோடு கிடந்தாங்க. 12 பேர் அந்த நிமிடத்திலே இறந்து போனார்கள். இந்த 12 புலிப்படை தளபதிகள் தமிழர்கள் நேசித்த தளபதிகள் இப்படி இறந்ததுனால அதற்கு பிறகு விடுதலை புலிகளினுடைய பத்திரிகை அலுவலகம் முரசொலி அங்கே அதுக்கு தீ வச்சு குண்டு வச்சு தகர்த்தாங்க. அவங்களுடைய நிதர்சனம் தொலைக்காட்சி நிலையத்தை தகர்த்தாங்க. இதற்கு பிறகு ஒரு ஹெலிகாப்டர் நிறைய 28 கமாண்டோக்களை கொண்டு போய் பிரபாகரன் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இறக்கி பிரபாகரனை கொல்வதற்காக சுற்றி வளைத்தார்கள். அவங்க எழுத்து சண்டை போட்டு 28 பேரும் செத்தார்கள் கமாண்டோக்கள். பொட்டமானுக்கு மட்டும் வயிற்றில் குண்டு பாஞ்சது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா, இந்த 12 புலிப்படை தளபதிகள் செத்து போனாங்க இல்லையா, அவங்க உடல்களை கொண்டு வந்து தீர்வில் மைதானத்தில் வச்சப்ப பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சூழ்ந்து கதறி அழுதார்கள். அங்கு பிரபாகரன் வந்தார். மீண்டும் பிஸ்டலை எடுத்து இடுப்பிலே சொருகிக் கொண்டார். இனி நமக்கு வேறு வழி இல்லை, தாக்குதலை எதிர்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று தாக்குதலை எதிர்த்து தாக்குகிற வேலையில் ஈடுபட்டார்கள். இந்திய இராணுவம் 14 டாங்குகளை இழந்தது. 65,000 இந்திய இராணுவ படைகளை அவர்களால் எதிர்க்க முடியாது. 28 பேரோடு பிரபாகரன் வன்னிக்காட்டுக்குள்ளே போய்விட்டார். பிறகு வன்னிக்காட்டுக்குள்ளே போய்
கன்னி வெடிகளை தயாரிப்பது, கொஞ்சம் கொஞ்சமாக பாசறைகளை வலுப்படுத்துவது. அது 2000, 3000, 4000, 5000, 8000, 10,000 பேர் வரைக்கும் திரட்டிட்டார். இப்படித்தான் இந்த வரலாறு சென்றது. ஆனால் இந்திய அரசு செய்த துரோகத்தால், மன்னிக்க முடியாத துரோகத்தால், சிங்கள அரசுக்கு ரடார்கள், ஆயுதங்கள், தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்ததை ஒவ்வொரு முறை மன்மோகன் சிங்கை சந்திக்கும் போதும் நீங்கள் எப்படி ஆயுதம் கொடுக்கலாம் என்று கேட்கிற போது ஒரு தடவை சொன்னார், பாகிஸ்தானும் சீனாவும் நட்பு கொண்டாட முனைகின்றன, பக்கத்து நாடு நமக்கு நட்பு நாடாக இருக்கணும், அதுக்காக நாங்கள் செய்கிறோம்னாரு. எக்காலத்திலும் சிங்களவன் உங்களுக்கு பக்கத்தில் வரமாட்டான், பாகிஸ்தான் பக்கம் நிற்பான் அல்லது சீனா பக்கம் நிற்பான், நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஒன்றும் செய்ய முடியாது, அவரை கட்டுப்படுத்துகிற சக்தி வேற இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் இதனுடைய விளைவாகத்தான் இந்திய இராணுவமே அவர்களை வல்வெட்டித்துறையிலே வீடு வீடாக போய் சுட்டுக் கொண்டதை ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இந்தியாஸ் மைலாய், வியட்நாமில் மைலாய்ங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே போய் காலி என்கின்ற அமெரிக்க தளபதி அத்தனை பேரையும் கொண்டான். ஆனால் அமெரிக்காவில் அவனை கூண்டில் நிறுத்தி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து பிறகு அதை ஆயுள் தண்டனை ஆக்குனாங்க. இந்த இந்தியாஸ் மைலாய் பெர்னாண்டஸ் வெளியிட்ட புக்கு. ஆகவே மொத்தத்தில் ஈழத்தில் ஏற்பட்ட துயரத்திற்கும் ஈழத்தில் நேர்ந்த இனப்படுகொலைக்கும் இந்திய அரசுதான் முழுக்க முழுக்க பொறுப்பாளி ஆவார்கள். மனித உரிமைகளை நசுக்குவதோடு ஒரு இனத்தை அழிக்கின்ற விதத்திலே இந்திய அரசு பச்சை துரோகம் செய்தது. இன்னும் 2-3 சம்பவங்களை சொல்ல முடியும், நேரம் இல்லாத காரணத்தினால் என்னால் சொல்ல இயலவில்லை. பிரபாகரனை சுட்டு கொன்றுவிடு என்று இந்திய அரசு உத்தரவிட்டது என்று தீட்சித் சொன்னதை ஹர்கிரத் சிங் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வருகிற இடத்திலே சூட் ஹிம், நாங்கள் we won't commit such a betrayal அப்படின்னு அவன் ஹர்கிரத் சிங் சொல்ல, this is not my orders, these are the orders from Delhi, ராஜீவ் காந்தி. இந்த புக்கு இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா, இன்னைக்கு நீங்கள் அமேசானில் போனால் அந்த புக்கு கிடைக்கும். அதில் 57வது பக்கத்தில் நான் சொல்கிற அதுகளை பூரா ஹர்கிரத் சிங் அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார். ஆக அவரையே கொல்வதற்கு இவங்க திட்டமிட்டாங்களே. ஆகவே ஈழத்தில் நடந்த இவ்வளவு துயரத்துக்கும் இந்திய அரசுதான் அன்றைக்கு பொறுப்பில் இருந்த இந்திய அரசுதான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன். சிறைச்சாலையிலிருந்து பொடா கோர்ட்டிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது கோர்ட்டிலும் இதை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் என்ன புலிகளை ஆதரிக்கிறீங்களா என்று குற்றச்சாட்டு. எஸ், ஐ டிட் சப்போர்ட் த எல்டிடி எஸ்டர்டே, ஐ டூ சப்போர்ட் த எல்டிடி டுடே, ஐ வில் சப்போர்ட் த எல்டிடி டுமாரோன்னு பார்லிமெண்ட்டில் சொன்னதை, திருமங்கலம் கூட்ட மேடையில் சொன்னதை பொடா கோர்ட்டில் சொல்ல போது வரியை சொன்ன உடனே ஜட்ஜு வெயிட் ப்ளீஸ் டோன்ட் ஹஸ்அப், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஜட்ஜு நான் சொல்லிடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த பார்த்தார். யுவர் ஆனர், வாட் ஐ மேட் மை ஸ்பீச் அட் த ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட், இந்த கோர்ட்லேயே அதுதான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். கோர்ட்லேயே அதுதான் சொன்னேன். அந்த அந்த நிலைப்பாடு பல பேருக்கு அரசியலில் ஒரு வீழ்ச்சிக்கே இதான் காரணம்னு சொல்லுவாங்க. இனத்துக்காக அண்ணா ஊட்டிய உணர்ச்சி, கலைஞர் போன்றவர்கள் ஊட்டிய உணர்ச்சி, அந்த உணர்ச்சி மாணவ பருவத்திலிருந்து வந்ததுனால தமிழ் நிலம், தமிழ் இனம், தமிழ் மொழி என்ற அந்த உணர்வு இருப்பதனால தனிநாடு என்ற கோரிக்கையை அண்ணா வைத்த காலத்திலிருந்து மனஞ்சிலே ஏற்றுக்கொண்டதுனால தமிழனுக்கு ஒரு தேசம் வரட்டும், அது தமிழ் ஈழமாக இருக்கட்டும் என்பதற்காக என்னுடைய நிலைப்பாட்டை நான் மேற்கொண்டேன். ஓகே சார். சார், ஆனால் ஈழ அரசியல் பேசுறதுனால தமிழகத்தில் எந்த மாற்றமும் நிகழலை அப்படின்றதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறத குறைச்சிக்கிட்டாங்களா? அதாவது அந்த படுகொலைகள் நடந்த நேரத்தில் முத்துக்குமார் போன்றவங்க 19 பேர் தீக்குளிச்சு இறந்தாங்க. அதெல்லாம் உணர்ச்சியுள்ள உயரமான தமிழர்கள் தானே, அந்த உணர்ச்சி வங்கி போகலை. எல்லா கல்லூரிகள்லேயும் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடினாங்க, வச்சாங்க. ஆனால் அது எல்லாவற்றையுமே காவல்துறையை வைத்து அடக்கிறது, அதை பற்றி பேச விடாமல் தடுக்கிறது, இப்படி செய்த காரணங்களில் அதற்கு பிறகு நினைச்சாங்க இதை பேசுறதுனால நமக்கு அரசியல் லாபம் இல்லை அப்படின்னு சில கட்சிகள் முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் எங்கள் நிலைப்பாடு அதில்லை. நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கு உறுதியாக இருக்கிறோம். இது குறித்து நான் இப்போ தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று பேழை, அது புத்தகமும் வீடியோவுமாக வரப்போகுது, செப்டம்பரில் வெளியிட வச்சிருக்கிறார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். 6 மணி நேரம் வீடியோ கேசட், 350 பக்கம் புத்தகம் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா உண்மைகளும் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். சார், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் தமிழ் தேசியத்தை பேசுகிறத குறைச்சிக்கிட்டதன காரணமாக தான் திரு சீமான் அவர்கள்
பேசுறதே தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அவர் பின்னாடி போறாங்களோ? தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிரானதல்ல. இந்தியா பல தேசிய இனங்களை கொண்ட நாடுன்னு நான் பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்கேன். தமிழ் நேஷனாலிட்டிங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கும் பெங்கால்ஸ் தே ஆர் எ செப்பரேட் நேஷனாலிட்டி. அதுபோல் தமிழ் தேசியங்கிறது தமிழ் நேஷனாலிட்டி. ஆகவே இது திராவிடத்துக்கு விரோதமானதல்ல. சீமான் பேசுவதை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. அது அவருடைய கருத்து, அவருடைய கோட்பாடு. ஆனால் என் வாழ்க்கையவே ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ் விடுதலை புலிகளுக்காகவும் அர்ப்பணித்து கொண்டு பல மாத காலங்கள் சிறையில் இருந்து காயப்பட்ட புலிகளை வீட்டிலே கொண்டு வந்து வைத்திருந்த காரணத்தால் அதனால் சிறைக்கு சென்று என் தம்பி 1 வருஷம் ஜெயிலுக்கு போய் அவனை விலங்கு போட்டு தான் கோர்ட்டுக்கு ஒவ்வொருடைய கொண்டு வராங்க. என் உடன் பிறந்த தம்பியை 1 வருஷம் எங்கள் அம்மா 37 காயப்பட்ட புலிகளை வீட்டை வச்சிருந்து 3 நேரம் சாப்பாடு போட்டுச்சு. நாங்கள் அதற்காக வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் இனியும் தொடர்ந்து மீதம் இருக்கிற காலமும் அதற்காக போராடுவேன். சார், இப்போது தமிழகத்தில் இப்போ உதயநிதி, அடுத்தது துரை வைகோ சார், அண்ணாமலை அவர்கள், சீமான் அப்படின்னு அடுத்த தலைவர்களுக்கான காலம் இது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது பற்றி நான் எந்த கருத்து சொல்ல விரும்பலை. ஓகே, இந்த ஈக்குவேஷனே எனக்கு ஒத்து வராது. ஒரு ஈக்குவேஷன் போட்டியில் ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஈக்குவேஷன். ஓகே ஓகே சார். நாடாளுமன்றத்தில் நீண்ட நெடிய காலம் நீங்கள் வந்து தமிழர்களுடைய ஒரு குரலாக ஒழிச்சிருக்கீங்க. நிறைய தமிழர்களுக்கான பிரச்சனை நிறைய பேசியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் அங்கே பார்த்த உங்களோட அனுபவத்தில் நீங்கள் எந்த காலத்துக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயம், மறக்க முடியாத ஒரு விஷயம், அன்னைக்கு நடந்தது இன்றைக்கும் அது ஒத்து போகுதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ரிமைண்டர் பண்ண முடியுமா? நிறைய சம்பவங்கள் இருக்குங்க தம்பி. நிறைய நாடாளுமன்றத்தில் நிறைய பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனால் என்னுடைய நாடாளுமன்ற அனுபவத்தில் நான் மிக வியந்த தலைவர்கள் ஒருவர் இந்திரா காந்தி, ஒருவர் விபி சிங், ஒருவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். இந்த எல்லா பிரதமர்களையும் பார்த்துருக்கேன். இவங்க 3 பேரும் தனிச்சு நிற்கிறாங்க. இந்திரா காந்தி, விபி சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய். ஓகே சார். இல்லை, அந்த உங்களுடைய இந்த காலத்துக்கு ஒத்து போகுதுன்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஒத்து போகுது மாதிரினா இப்பொழுது, அதாவது சொல்வது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நான் நாடாளுமன்றத்திற்கு சென்ற 1978 காலத்தில் பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க, கிரேட் பர்சனாலிட்டிஸ். அப்பா, பேர்பட்ட தலைவர்கள். அவங்க பேசுனா இலக்கியம் கேட்கலாம், சரித்திரம் கேட்கலாம், நகைச்சுவான சட்டையர் கேட்கலாம். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பார்த்து பேசிக்க பாராளுமன்ற வாதங்கள் அப்படி நடக்கும். பண்டித நேரு காலத்தில் பிரதமராக இருந்தப்போ ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆனது கிடையாது, ஒரு நாள் கூட. ஆனால் தொடர்ந்து 4 நாள் பார்லிமெண்ட்டில் மோடி இருந்ததே கிடையாது. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு கம்பேர் பண்ண சொன்னீங்கல்ல. நேரு காலத்து பாராளுமன்றத்தையும் பார்க்கிறேன், மோடி காலத்து பாராளுமன்றத்தையும் பார்க்கிறேன். அங்கே இருக்கிற பெரிய ஜெயண்ட்ஸ் பேசின காலத்தில் நான் போனேன். அப்போ ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளோ உயரத்தில் இருந்தது, தரம் அவ்வளோ உயரத்தில் இருந்தது. எந்த கட்சியாக இருந்தாலும் பேசுகிற போது பரிமாறப்படுகிற கருத்துக்கள், வாதங்கள், வரலாறு, இலக்கியம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது, வைக்கிறது, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை கொடுக்கறது இருந்தது. இப்போது பெரும்பாலான பாராளுமன்ற நாட்களில் வாதமே நடப்பதில்லை. சத்தம் போட வேண்டியது, வெளியேற்றப்பட வேண்டியது, தொடர்ந்து பல நாட்களுக்கு வெளியேற்றுவது, பிறகு ஒரே நாளில் 15 மசோதாவை குரல் ஓட்டிலேயே பாஸ் பண்ணிடுறது. டெமோக்ரஸியே டோட்டலாக இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது பாராளுமன்றத்தில். இப்போ பாராளுமன்றத்தில் அப்பொழுது இருந்த ஜனநாயகம் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இல்லை. அதுக்கான வாய்ப்பையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் சண்டை போட வேண்டியது, சத்தம் போட்டு வெளியே போக வேண்டியது, அவங்களை எக்ஸ்பெல் பண்ண வேண்டியது, பல நாட்களுக்கு நீக்கி வைக்க வேண்டியது, ஒரே நாளில் 10 மசோதாவை நிறைவேற்ற வேண்டியது, வாதமே இருக்காது. த ஸ்டாண்டர்ட் ஹேஸ் கான் டவுன் லைக் எனிதிங். அந்த டெக்கரமே போயிடுச்சுங்க இப்போ. ஓகே, பாராளுமன்றத்தில் நான் வருத்தப்படுறேன் சொல்கிறதுக்கு. விஜயகாந்த், சீமான் வரைக்கும் எல்லாருமே வந்தாங்க. யாராலும் பிடிக்க முடியாத இடத்த இன்னைக்கு விஜய் அவர்கள் பிடிச்சிட்டார் அப்படி எடுத்துக்கலாமா? உண்மைதான். நீங்கள் சொல்லுகிற கருத்தை 100க்கு 100 நான் உடன்படுகிறேன். உண்மைதான், கண்டிப்பாக. ஓகே சார், நம்ம கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகளா? 32 வருஷம் ஆச்சு, ஆகிருச்சு. 32 வருடம். எஸ் சார். நீண்ட நெடிய காலமாக நீங்கள், அதான் ஆரம்பத்துலேருந்து நான் தான் சொல்கிறேன், நீங்கள் நீண்ட நெடிய காலமாக தமிழகத்துக்காக நிறைய குரல் கொடுத்துருக்கீங்க. அப்படியேப்பட்ட ஒரு இயக்கம்
இன்றைய வரையும் நம்ம ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியாம போயிடுச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த இடத்துல? நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவுடன் பங்கேற்ற முதல் கூட்டத்தில் ஒரு திருமண விழாவில் அக்டோபர் மாதம் என்னை நீக்கிறதுக்கான நோட்டீஸ் வந்தது. 18ஆம் தேதி பாளையங்கோட்டையில் டேவிட்டுங்கிற தம்பி கல்யாண வீட்டில் நான் பேசும்போது சொன்னேன், என் பின்னால் வந்தால் எந்த பதவியும் கிடைக்காது, கவுன்சிலராக கூட நீங்கள் வர முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது, மந்திரி ஆக முடியாது. போராட்டங்கள், வியர்வை, கண்ணீர், ரத்தம், சிறை வாசம், சிறை வாழ்வு, இதற்கு மத்தியில் தான் நாம் பயணிக்க வேண்டியது இருக்கும். இதற்கு சித்தமானவர்கள் மட்டும் என்னை பின்தொடரலாம், மற்றவர்கள் இருக்கிற இடத்திலேயே நீடித்துக் கொள்ளுங்கள். இதான் சொன்னேன். அதை அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாய்ப்பு வந்தப்போ என்னுடைய சகாக்கள் 2 பேரை மத்திய மந்திரிகளாக்குனேன். கட்டாயம். ஆமாம், என்னைய மந்திரியாக சொன்னார், மாட்டேன்ட்டேன். வாஜ்பாய் சொன்னார், வேண்டான்ட்டேன். கொள்கை ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதில் எங்கள் அளவுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள எந்த கட்சியும், 2 பெரிய கட்சிகளும் சாதிக்கவில்லை என்பதை குன்றின் மேல் நின்று சொல்வேன். வரிசையா சொல்லட்டுமா? முல்லை பெரியாறு பிரச்சனை, அந்த முல்லை பெரியாறு பென்னிக்கூக்கு அணையை பாதுகாத்து, லட்சக்கணக்கான ஏக்கர் நில பாசனத்தை பாதுகாத்து, மதுரைக்கும் குடிதண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்ற நிலையை மாற்றி 10 வருட காலம் போராடி மக்களை திரட்டி எண்ணற்ற உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள், மறியல், நடைபயணம் என்று அது பாதுகாத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தையே நாசமாக்க போன ஸ்டெர்லைட் தச்சானை எதிர்த்து இடைவிடாது போராடி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அங்கு வாதாடி அதனை நிரந்தரமாக மூடும் தீர்ப்பை பெற்று உச்சநீதிமன்றத்திலும் போய் நான் வாதாடி மீண்டும் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு நிரந்தரமாக மூடுகிற தீர்ப்பையும் பெற்றுத்தந்த என்னை சந்திக்க அந்த ஸ்டெர்லைட் நிறுவனர் அனில் அகர்வால் தலைகீழாக நின்றார். ஒரு 10 நிமிடம் பார்க்க வேண்டும் என்று தூதுவிட்டு பார்த்தார். நான் சந்திக்க மறுத்தேன். உலக கோடீஸ்வரர் அவர். கோடீஸ்வரர்கள் நினைத்தால் அரசியல் கட்சிகள் லேசா வளர்ச்சிடலான்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம். ஆனால் சரியான பாடம் கற்பித்தேன். ஆகவே நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார்மயமாக்கப்பட முடிவை வாஜ்பாயிடம் சொல்லி மாற்றியவன் நான். அதே போல காவிரி மண்டலத்தில் மீத்தேன் உள்ளே நுழையவிடக்கூடாது என்று போராடி ஊராக சென்று மக்களிடம் பிரச்சாரம் செய்து தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதில் நான் வெற்றி பெற்று இந்த சீமக்கர் வேலைகளை அகற்ற வேண்டும் என்று வழக்கு தொடுத்து நல்ல தீர்ப்பையும் பெற்று அந்த வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சென்னை ஐடிஐ ஹைகோர்ட்டோட ஸ்டே வாங்கினதுனால 10 வருஷம் அது நின்று போச்சு. இப்போ கடைசியாக இப்போ மார்ச் மாதம் ஹைகோர்ட்டு சதீஷ்குமார் ஜட்ஜு பரத சக்கரவர்த்தி தீர்ப்பில், என்னுடைய வழக்கில் கொடுத்த தீர்ப்பில் அரசாங்கமே ஈடுபடணும், எல்லோரும் ஈடுபடணும். இது விவசாயத்தை அழிச்சிரும், காற்று மண்டலத்தை அழிச்சிரும், இந்த ஜூலிஃப்ளோரா என்கின்ற வேலிக்கருவேலம் அப்படின்னு அதை அகற்றுகிற முயற்சியிலே ஊராக சென்று ஆயிரக்கணக்கான மக்கள் தோழர்களோடு ஈடுபட்டவன்கிற முறையில் தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சாதித்ததைப் போல பிரிதொரு கட்சி தமிழ்நாட்டில் சாதிக்கவில்லை என்பதை நான் கம்பீரத்தோடு சொல்ல முடியும். சூப்பர் சார். சார், அதே போல் ஒரு விமர்சனமும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது மதிமுக மேலே. என்னென்னா, வாரிசு அரசியலுக்கு எதிராக கட்சியை தொடங்கினார், ஆனால் தன்னோட மகனை தலைமை பொறுப்பு கொண்டு வந்துட்டார். இல்லை, அதுக்கு பிறகு அதே போல் திமுக எதிர்த்து அரசியல் தொடங்கினார். இப்போ திமுக கூட்டணியிலே போயிட்டு அவங்க சின்னத்திலே நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. வருங்காலத்தில் திமுக கூடயே கட்சி இணைச்சிருவாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அது எப்படி ஒரு காலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தன் தனித்தன்மையை இழக்காது. இது தியாகத்தால் எழுப்பப்பட்ட ஒரு மறுமலர்ச்சி இயக்கம். நான் வாரிசு அரசியல் கொண்டு வரவும் இல்லை. கட்சியிலே எல்லோரும் சேர்ந்து ஒரு வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி 106 நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு ரகசிய வாக்கெடுப்பு, அதில் 104 பேர் துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்து திணித்த முடிவு. நான் விரும்பிய முடிவு அல்ல. நான் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவும் இல்லை, வார்ப்பிக்கவும் இல்லை, அதை வரவழைக்கவும் இல்லை. அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஓகே சார், ஓகே சார். சார், இறுதியாக ஒரே ஒன்று சார். இன்று தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க. அவங்க தமிழீழ விவகாரத்துலேயோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளராக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ்? ஜனநாயகம்
செக்குலரிசம் மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கொள்கை ஃபெடரலிசம் அண்ட் ஸ்டேட் அட்டானமி, இந்த அடிப்படை கொள்கைகளை ஒரு இம்மியளவும் சமரசம் செய்து விடாமல் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் இதில் இம்மியளவும் பிசகி விடாமல், தோல்வியை அவர் எடுக்கிற முயற்சிகள் தோற்கலாம், விமர்சனங்கள் வரலாம், ஆனால் பேசிக் ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸில் அவர் விலகாமல் அதிலே உறுதியாக நிற்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக உங்கள் மூலமாக நான் வருஷங்களாச்சு தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்து, எந்த தொலைக்காட்சிக்கு நான் பேட்டி கொடுத்ததில்லை 4 வருஷமாக. இன்னைக்கு தான் குமுதத்தில் வந்து இந்த பேட்டி எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக என் பேட்டியை பார்த்துருக்க முடியாது. எந்த பேட்டிகளில் நடக்கிற சர்ச்சைகள் வாதங்கள் நடக்க அங்கே என் பேரையோ கட்சி பேரை கூட யாரும் உச்சரிக்க மாட்டாங்க. அவ்வளவு பெருந்தன்மையோடு என்னை மதிக்கிறார்கள். கண்டிப்பாக வாழ்க அந்த நண்பர்கள். கண்டிப்பாக சார், உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக செலவிட்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். அதையெல்லாம் விட நீங்கள் அருமையான கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப அருமையான கேள்விகள். அதை வந்து அது மட்டும் இல்லை, என்னை வந்து காயப்படுத்தணுங்கிற எண்ணம் சிறிது கூட உங்ககிட்ட இல்லை. நன்றி சார். சிறிது கூட இல்லை. உங்கள் பண்பாட்டுக்கு நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க சார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.